ஹாய், இன்றைக்கி நம்ம பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம சிலபஸ்லேயே கிடையாது, இருந்தாலும் உங்களுக்காக இந்த ஒரு கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். ஸோ பேபி ஷவர் எலிமெண்ட்ஸில் மோஸ்ட்லி கேர்ள் ட்ரெஸ், பாய் ட்ரெஸ், அப்புறம் அந்த பால் டப்பா அண்ட் குழந்த கால் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி ட்ராயிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் கேர்ள் பேபியோட ட்ரெஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு கீழே இன்னொரு லைன், இங்கேருந்து ஒரு ஆர்க். ஓகே, இதுக்கு நேராக இன்னொரு லைன் அண்ட் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இங்கேருந்து இப்போது இந்த மாதிரி ஒரு பெண்டு, இங்கேருந்து இப்படி ஒரு பெண்டு, கர்வ் 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 அண்ட் கர்வ். ஓகே, ஸோ ஃபைனலாக சும்மா ஒரு டிசைனுக்காக நான் ஹார்ட் சிம்பிள் கொடுத்தேன். ஓகே, இது கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸு. அண்ட் செகண்ட் ஒன் பாய் பேபிக்கு. இப்போ இந்த லைன் வந்து லைட்டாக டயக்னலாக. ஓகே, ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி டயக்னல் அண்ட் கர்வ். ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் கூட இல்லை, லைட்டாக கர்வ். ஓகே, இந்த அளவுக்கு. அண்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு கீழே குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகே, தென் பேண்ட், வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சென்டரில், அங்கேருந்து ஒரு டயக்னல் லைன். ஓகே, இது ரெண்டையும் ஜாயின் பண்ண. இப்போ உள்ள இதை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் இங்கே ஜிக்ஸாக், இங்கே லைட்டாக போ மாதிரி. இதையும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து பாய் ட்ரெஸ். அண்ட் ரொம்ப பேபி அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இங்கேருந்து ஒரு டயக்னல், இங்கேருந்து ஒரு டயக்னல், இந்த ஆர்க் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட், அண்ட் இதோட சென்டரில் இங்கே ஒரு குட்டி ஹரிசாண்டல் லைன். ஓகே, குட்டியாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு பெண்டு, இங்கேருந்து ஒரு பெண்டு, அண்ட் இது எப்பயும் போல ஜாயின், இது எப்பயும் போல ஜாயின். இங்கே ஜஸ்ட் டிசைனுக்காக ஹார்ட். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன். இதெல்லாம் சின்ன சின்னதாக வரையணும், நான் ஸ்க்ரீனில் தெரியணுன்றதுக்காக பெருசாக போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி பெருசாக போடாதீங்க, குட்டி குட்டியாக வரைஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் ரெக்டாங்கிள் அண்ட் இந்த பக்கம். இப்போ இங்கேருந்து குட்டியாக ஒரு ஆர்க், அப்படியே கீழே கொஞ்சம் பெருசாக 2 ஆர்க் மாதிரி. ஓகே, தென் இங்கேருந்து ஒரு கர்வ் லைன்ஸ் அண்ட் அப்படியே கொண்டு வந்து பேண்ட் மாதிரி. ஃபஸ்ட் லைட்டாக வச்சு வரைஞ்சிட்டு ஃபைனலாக டார்க் பண்ணுங்கள், கையில் போடும் போதும் கூட. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு டிசைனுக்காக ஹார்ட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் மாதிரி. ஓகே, எதுனா ஒரு டிசைன் கொடுக்கணும், அதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ஒன் ஒரு பேண்ட், ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு இதோட சென்டர்லேருந்து ஒரு டயக்னல் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடும். ஆனால் இதுவும் சேம் லைனில் இருக்கணும். இப்போ இது பேண்ட்டுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு 2 லைன் அண்ட் இங்கே பாக்கெட்டுக்காக 2 கர்வ் லைன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7th ஒன் கேப். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு பெண்ட் அண்ட் இந்த பக்கமும். ஓகே, ஸோ ரெண்டும் சேரணும். அண்ட் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ். அதுக்கு மேலே இப்படி ஒரு கர்வ். ஓகே, ஒன்று இப்படி இருக்கணும், அதோட சென்டரில் இன்னொன்று இப்படி இருக்கணும். தென் இங்கேருந்து ஜஸ்ட்டு லைன்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு கேப். அண்ட் 8th ஒன் சேம் சர்க்கிள் அண்ட் இந்த வாட்டி ட்ரையாங்கிள். இது கீழே பார்த்த மாதிரி. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் டாட் வச்சுக்கிறேன். டாட் எங்கே வைக்கணும்லாம் இல்லை, நம்ம இஷ்டம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பால் பூட்டி. ஓகே, ஸோ 9th ஒன் அது ஜஸ்ட் ஒரு 2 வெர்டிக்கல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஓகே, தென் இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த பக்கம் 2 கர்வ்ஸ் அண்ட் இதுக்கு மேலே நிப்பிள்ஸ் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது இன்னுமே இங்கே ஒரு கர்வ் லைன், இங்கே ஒரு கர்வ். இன்னுமே இது பால் டப்பா மாதிரி தெரியறதுக்கு ஜஸ்ட் மெஷரிங். 1 பெருசு 4 சின்னது அண்ட் திரும்பவும் பெருசு சின்னது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி டீட்டெயிலாக தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கள்ல தண்ணி, அந்த டப்பா. ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு பெண்ட் லைன் உள்ளே வர மாதிரி அண்ட் இங்கே ஒரு லைன் கீழே இந்த மாதிரி வெளியே கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இங்கேருந்து பிடிக்கிறது ஹேண்டில், அதுக்கு இங்கே ஒரு ஆர்க்கு, உள்ளே ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து இப்படி ஒன்று
இப்படி. இதுக்கு மேலே மூடி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ இது மட்டும் நான் சைடில் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெண்டு போட்டுட்டு இதுக்கு மேலே இங்கே ஒரு பெண்ட், இங்கே ஒரு பெண்ட், இங்கேருந்து நிப்பு. ஓகே. ஸோ இதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாலிபாப். லாலிபாப் எப்படி வரையிறதுனா, ஸ்விரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபோர் ஸ்விரில், இன்னும் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஸ்விரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு அப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பலூன், ஹார்ட் ஷேப் பலூன். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப் போட்டுட்டு கீழே இப்படி ஒரு குட்டி ரெக்டாங்கிள். ஓகே. இங்கேருந்து இப்போது ஜிக்ஸாக் லைன். ஓகே. அது வந்து ரோப். ஸோ நெக்ஸ்ட்டு ஓவல் பலூன். இது நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ கீழே ஒரு டாட்லேருந்து இப்படி மேலே போய் பெருசாகிட்டு கீழே திரும்பவும் அதே டாட்டில் வந்து ஜாயின் பண்ணணும். இங்கேயும் சேம் அந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக். ஓகே. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பார்ட்ஸ். ஓகே. ஸ்டார், ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அண்ட் கீழே இங்கே ஒன்று, இங்கே போட்டுட்டு கண் அண்ட் நோஸ் வச்சுருங்க. ஐ மீன் வாய். ஓகே. தென் ஸ்மைலிஸ். ஸ்மைலிஸ் நிறைய இருக்குது. நான் இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மற்றதெல்லாம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற இடத்துலேருந்து எடுத்து வரைஞ்சி பாருங்கள். நான் ஜஸ்ட் இந்த ஸ்மைல், நீங்கள் இன்னும் ஹார்ட்ஸ் வச்சுருக்கு அண்ட் ஸ்டார் வச்ச ஹார்ட், அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் அண்ட் பெரிய பெரிய ஹார்ம்ஸ். அண்ட் இது பேபி ஷவருக்கு போடுறோன்றனால ஃப்ளவருக்குள்ளே கண்ணு வாய் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கைட். ஓகே. ஸோ டயகனல் லைன், திரும்பவும் டயகனல் லைன், இதோட ஸ்ட்ரெயிட் கீழே இந்த லைனை ஃபினிஷ் பண்ண. இந்த மாதிரி ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஐஸ். ஓகே. இந்த மாதிரி ஐஸ் வரைஞ்சிட்டு இங்கே வந்து அதோட வாய், இங்கே நோஸ், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே ரெண்டு ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு
இங்கே ரோப், அது ஜிக்ஸாக் லைனில் காட்டணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூன், ஆஃப் மூன். ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே போட்டுட்டு இங்கேருந்து நீராக வரணும். அண்ட் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள், அது நோஸ்க்காக. அண்ட் இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே வந்து நோஸ் கீழே மவுத், அதாவது வாய், அதுக்கு ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ட் கொடுத்துக்கோங்க. கண்ணுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்படி. ஓகே, ஸோ இது வந்து ஆஃப் மூன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கார், ஒரு டயக்னல், ஹரிசாண்டல் அண்ட் டயக்னல், அதுக்கு கீழே பெரிய ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டலை ரெக்டாங்கிள்லாம் போட்டுக்கோங்க. இங்கே 2 சர்க்கிள், இங்கேயும் இங்கேயும். அது ஸ்வில் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, தென் இங்கே ஒரு லைன் அண்ட் ஆள் இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக 2 டாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹேங்கிங், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ட் லைன் அண்ட் அதுக்கு கீழேயே இன்னொரு லைன். ஓகே, then cross our line. ஓகே, இந்த மாதிரி 4 லெட்டர்ஸ், அதாவது நம்ம உள்ளே வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து எழுத போகிறது பிபின்னு, அதுக்காக நான் 4 லெட்டர்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து லெட்டர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு பி, ஏ அண்ட் பி, பை. ஓகே, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஜஸ்ட் பேபிஸ்லாம் சம் கேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கேம் ஆட்டம். அதுக்கு 2 ஸ்கொயர் பாக்ஸ் கிட்டக்க போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இது கேம்ஸு குறிக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து 1 போட்டுக்கிறேன். இது 2, இது 5, some numbers. Okay, then 21 socks. ஸோ சாக்ஸ்க்கு ஒரு ஓவல் ஷேப் அண்ட் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அது அப்படி கர்வியாக ஹரிசாண்டல் லைனாக கொண்டு போகணும். அண்ட் இங்கே ஒரு பெண்ட். ஓகே, ஸோ அது பக்கத்துலேயும் இன்னொரு ஓவல் அண்ட் இப்படி போய். ஓகே, ஸோ 2 சாக்ஸ், பேர் சாக்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேபி ஃபுட் 22nd. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆர்க், இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி பெண்ட் ஆகி இது கொஞ்சம் குண்டாகும். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஆப்போசிட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய டாட், அப்புறம் எல்லாம் குட்டி குட்டி டாட். 2 3 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 23. இதுவும் ஒரு ஹேங்கிங் தான். ஓகேவா? சேம் ஆர்க் மாதிரி போட்டுட்டு இந்த வாட்டி இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக சின்ன பிள்ளையில் ஃபிஷ் வரைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அண்ட் கண். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஹேங்கிங்ஸ், ஒரு கிளாத் ஹேங்கிங்ஸ் மாதிரி பெண்ட். ஓகே, டபுள் லைன். இப்போது இங்கே பேபியோட கேப் அது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சி மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே ஜிக்ஸாக்காக போட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிளிப்புக்கு இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளிப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கேருந்து கை அண்ட் கிளாத்தோட ஆர்க்கு, வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன். கிளிப்புக்கு இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ராக் ஸோ இதுக்கும் கிளிப்காக ஒரு 2 ரெக்டாங்கிள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது பாய் ஆர் கேர்ள் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஹேங்கிங்கில் சாக்ஸ் வந்து மாட்டிருக்க மாதிரி எனக்கு இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் கர்வ் ஹரிசாண்டல். ஓகே. இங்கே ஒரு பெண்ட் அண்ட் அங்கே சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி. இது எல்லாமே குட்டியாக வரையணும், நான் தெரியணுன்றதுக்காக பெருசாக வரைஞ்சிட்ருக்கேன்.
ஓகே மாதிரி போட்டுட்டு தென் கிளிப்புக்கு முக்கியமாக இந்த ரெக்டாங்கிள் லைன். ஓகே ஸோ 25 ஃபைனலாக 26. இதுவும் இந்த டிக்டாக் கேம் மாதிரி. ஓகே ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதை 3 பிரிச்சுக்கோங்க. 2 ஓகே ஸோ இதில் நீங்கள் பாய் கேர்ள் அந்த மாதிரியும் போடலாம். இல்லை இப்போ நான் வந்து இதில் பேபின்னு மட்டும் எழுதுகிறேன். அதுவும் BA இங்கே போட்டுட்டு திரும்ப BY இந்த மாதிரி போட்டுட்டு இங்கெல்லாம் ஹார்ட் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இதுதான் ஃபைனல். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மொத்தம் நம்ம 26 எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் லைட்டாக போட்டுட்டு டார்க் பண்ணல, பட் நீங்கள் வந்து ஃபைனலாக டார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்ட் 2 ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம பேபிஸ் சம் போஸில் வந்து படுத்திருக்க மாதிரி அண்ட் அதோட தொட்டில் அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.